வணக்கம். ஓஷோ உலகம். இமேஜினேஷன், இந்த இமேஜினேஷன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது மிகச்சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்கிறாரு. அது ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ மனிதர்கள் வந்து பெரிய ஆளாகணும், மிகப்பெரிய காரியங்களை பண்ணணும், மிகப்பெரிய சாதனைகள் பண்ணணும், எல்லாரும் நினச்சி பார்க்க முடியாத அரிய செயல்களை இந்த உலகத்தில் செய்ய வேண்டும் அப்படின்லாம் வந்து எல்லாருமே ஆசைப்படுவாங்கள்ல. இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கூட அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் மனசுக்குள்ளே இருக்கும், அப்படிப்பட்ட இலக்குகள்லாம் இருக்கும், அப்படிப்பட்ட லட்சியங்கள்லாம் இருக்கும். மிகப்பெரிய காரியங்களை வாழ்க்கையில் நாம் கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே தெளிவான தீர்மானத்துடன் நீங்கள் இருப்பீர்கள் அப்படின்னு கூட எனக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் நம்ம என்னெல்லாம் செய்யலாம், எப்படியெல்லாம் பண்ணலாம், என்னென்ன காரியங்கள்லாம் செய்யலாம், நம்மகிட்ட என்னென்ன திறமையெல்லாம் இருக்குது, இந்த திறமைகளை பயன்படுத்தி எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தால் அனைவரும் நம்மை வியப்புடன் பார்ப்பார்கள் அப்படின்றத மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து கற்பனை உலகத்தில் சஞ்சரிக்க வேண்டும், உலாவ வேண்டும், இமேஜின் பண்ணணும். அதாவது இப்போ ஒவ்வொரு துறை இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் திறமை இருக்கும். திறமை இல்லாதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு திறமை உங்கள் மனசுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். அந்த திறமை என்ன என்பதை கண்டுபிடித்து எந்த துறையில் நாம் கால் வைத்து செயல்பட்டால் நாம் மிகப்பெரிய காரியங்களை இந்த உலகத்தில் செய்ய முடியும் அப்படின்ற மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த கற்பனை குதிரையை தட்டி விட்டு அப்படின்றல அப்படிப்பட்ட காரியத்தில் உடனடியாக நீங்கள் இறங்க வேண்டும். அதாவது நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கணும், இமேஜின் பண்ணணும். இமேஜின் பண்ணி என்னென்னலாம் செய்யலாம், எப்படியெல்லாம் செய்யலாம், இதை எப்படியெல்லாம் பண்ணுனா இந்த காரியம் வெற்றிகரமாக முடியும், மற்றவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய செயல்களை செய்ய வேண்டும் என்றால் என்னென்ன செயல்களை செய்யலாம், அது எப்படியெல்லாம் செய்யலாம், எந்த பாதையில் பயணித்தால் மிகப்பெரிய காரியங்களை செய்ய முடியும் அப்படின்ற மாதிரிலாம் மனசுக்குள்ளே நினச்சி அதை இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே. 24 ஹவர்ஸ். 24 ஹவர்ஸ்னால் அப்படியே பகலில் உங்களுக்கு எப்பப்போ நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம், அதேமாதிரி இரவு நேரத்தில் கூட அப்படியே படுக்கையில் படுத்துக்கிட்டே கூட நீங்கள் நினைக்கலாம். நினச்சி பார்த்து இதை எப்போ பண்ணலாம், எப்போ பண்ணால் நல்லாயிருக்கும், என்னென்ன காரியங்களை செஞ்சால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், இதுக்கு முன்னாடி இருந்தவர்களும் சரி இல்லாட்டி நம்ம பக்கத்தில் இப்போ இருக்கிறவர்களும் சரி இந்த காரியங்களெல்லாம் செஞ்சுருக்காங்களா, இவங்களாம் யாருமே செஞ்சது மாதிரி தெரியலையே, நமக்கு முன்னாடி கூட யாருமே பண்ணது மாதிரி தெரியலையே, யாருமே செய்யாத காரியங்களை நம்ம பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் நம்மளை அண்ணாந்து பார்ப்பாங்க, எல்லாரும் நம்மளை ஆச்சரியத்துடன் பார்ப்பாங்க. எப்படியா இந்த காரியத்தை பண்ண, யோ உன்னை பார்த்தா உண்மையாகவே இப்படிலாம் பண்ணுவேன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, எப்படி உன்னால் இதை பண்ண முடிஞ்சிச்சு, உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குது தலைவா உன்னை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்மை பார்த்து கேட்பார்கள். அப்படி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உண்டாக்க வேண்டும். இதை ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த இமேஜினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதில் ஈடுபடக்கூடியவர்கள் எப்போவுமே என்னென்னா ஒரு பாசிட்டிவான எண்ணத்தில் இருக்க வேண்டும். எப்படியும் நம்ம செய்ய முடியும், எப்படியும் முடிக்க முடியும், எப்படியும் வெற்றி பெற முடியும், எப்படியும் சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்க வேண்டும். நாம் என்னத்தை வெற்றி பெற முடியும், நாம் என்னத்தை சாதிக்க முடியும் இப்படின்ற மாதிரியே இரு வகையான எண்ணங்கள், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ், பெரும்பாலும் எதிர்மறையான எண்ணங்கள் இப்படின்ற மாதிரியே நினச்சி, அதாவது வெற்றி பெற முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரியே மனக்குழப்பம் அப்படின்றது இல்லையா, இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தால் எந்த காரியத்திலும் நீங்கள் வெற்றி பெற முடியாது, எந்த சாதனையும் நீங்கள் செய்ய முடியாது, எந்த உயர்ந்த விஷயங்களையும் உங்களால் வாழ்க்கையில் சாதிக்கவே முடியாது. அதனால் எதுக்குமே நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போதே காரியங்கள் காரணங்கள் இதை தேடிக்கிட்டே தெரிஞ்சுங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து மனக்குழப்பங்கள் தான் மனசில் இருக்கும். எப்போவுமே தெளிவான தீர்மானத்துக்கு நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. எப்போவுமே என்னென்னா ஒரு காரியத்தை செய்யும்போதே நாம் எஸ் ஆர் நோ அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அதை ஆரம்பத்திலே நம்ம தெளிவாக தீர்மானிச்சிடணும். இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா, செய்யலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு அந்த களத்தில் கால் வைத்து விட்டீர்கள் என்றால் பாசிட்டிவாக முன்னோக்கி தான் உங்களுடைய பயணம் இருக்கணும். முன்னோக்கி உங்களுடைய பயணத்தை ஆரம்பித்து அதை வெற்றிகரமாக நடத்த வேண்டும். அப்படி வெற்றிகரமாக நடத்துவது அப்படின்னா முன்னோக்கி நம்முடைய பயணம் போகிறது. அப்போ எப்படியெல்லாம் செஞ்சால் நம்முடைய பயணம் முன்னோக்கி சென்று அருமையான ஒரு இடத்தை அடைய முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சி உங்கள் பாதையில் நீங்கள் நடைபோட வேண்டும். அதை விட்டுட்டு நீங்கள் இன்னும் வந்து இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அதுக்கு செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம், செய்கிறதுக்கு காரணம், ட்ராப் பண்ணுறதுக்கு காரணம், கைவிடுவதற்கு காரணம் இப்படின்னே நினச்சி அதிலேயே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு கிடந்தீங்க அப்படின்னா
உங்கள் பயணம் வந்து ஸ்டார்ட்டே ஆகாதுங்க. அப்படியே ஆரம்பித்த இடத்துல அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் டெஃபினட்டாக வந்து அந்த பாதையில் நடைபோட முடியாது. அந்த பாதையில் வந்து உங்களுடைய வெற்றி பயணம் நடக்காது. நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லவே இல்லை அப்படின்றத உண்மை. இதை தான் ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, காரணங்களையும் காரியங்களையுமே நீங்கள் தேடிக்கிட்டு அலசிக்கிட்டு ஆராய்ஞ்சிக்கிட்டு அதை பற்றிய சிந்தனையிலேயே நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய சாதனைகள்லாம் நீங்கள் செய்யவே முடியாது. அதனால் மனசுக்குள்ள கற்பனையில் ஈடுபட்டு இமேஜினேஷனில் ஈடுபட்டு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் அப்படின்றத தெளிவாக தீர்மானித்து அந்த பாதையில் நீங்கள் முழுமையான நம்பிக்கையுடன் நடைபோட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் சாதிப்பீர்கள், வெற்றி பெறுவீர்கள். இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் வந்து சாதித்தவர்கள், சாதனையாளர்கள், மிகப்பெரிய வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள், மிகப்பெரிய விஷயங்களை செய்து இன்னைக்கு வரை நம்ம உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், சரித்திரத்தில் இடம்பெற்றவர்கள், அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மனசுக்குள்ளே நினைத்ததை செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் அந்த பாதையில் முழுமையான நம்பிக்கையுடன் எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் செயல்பட்டிருப்பார்கள். அப்படி செயல்பட்டதால் தான் அவர்கள் வெற்றி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வெற்றி சிம்மாசனங்களில் நீங்களும் கட்டாயம் அமர வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் மனதை பாசிட்டிவான எண்ணங்களில் செலுத்தி அருமையான கற்பனைகளில் திளைத்து அந்த கற்பனைகளை செயல் வடிவத்திற்கு கொண்டு வரக்கூடிய முயற்சியில் தீவிரமாக இறங்க வேண்டும். இதுதான் வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய சூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ சொல்கிறாரு. மிகச்சிறந்த விஷயம். நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இங்கு அவர் கூறியதை நான் பதிவு செய்கிறேன்.